கடகராசின்னு வரப்போவே பார்த்தீங்கன்னா குடும்பத்தை தவிர எதுவுமே யோசனை பண்ணாத ஒரு ராசி கடகராசின்னு சொல்லலாம். அவங்களுக்கு எந்த விதமான வேலை வாய்ப்பு ஜெயம் இருந்தாலும் அவங்க குடும்பத்து மேலே இருக்கிற ஒரு பாசம் இருக்கிற மாதிரி எதுவும் இருக்காது. அதே மாதிரி கடகராசிக்கு பெரும்பாலும் சோதனையான ஒரு காலம்னு பார்த்திங்கன்னா அவங்க பிள்ளைகளால் நிறைய தொல்லைகள் அனுபவித்த ஒரு காலமாக இருந்திருக்கும் இந்த 2-3 வருஷமாக. ரெண்டாவது வயிற்று பாதைகள், வயிற்றுக்கு சம்பந்தமான வியாதிகள் எல்லாம் நிறையா அனுபவித்து இப்போ அதுலேருந்து ஒரு ரிகவரி ஸ்டேஜில் மீண்டு வர நேரமாக இது அமையும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவங்க பெரும்பாலும் எதிர்பார்த்த பணம் இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும்னு சொல்லிட்டு ஒரு 1.5 வருஷமாக அவங்க போராடி எதுவுமே வந்திருக்காது. இப்போது இந்த குரு மாற்றத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக அவங்களுக்கு பண வரம் மற்றதும் இல்லாமல் ஒரு பார்ட்னர்ஷிப்பு சேர்ந்து புதுசாக ஒரு வியாபாரம் தொடங்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக அமைகிற நேரம் அதுக்கு மேலே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஃபினான்ஷியல் சேவிங்ஸ் இருந்து அதுலேருந்து பெனிஃபிட் அடையணும்னு நினச்சி கூட எல்லா பிளான்ஸுமே ஃபைனான்ஷியல் ரிலேட்டடெல்லாம் ஒரு தோல்வி அடைஞ்சு இல்லை ஃபெயில்யூர் அடைஞ்சு இந்த ஒரு குரு பயிற்சிக்கு அப்புறம் அது நல்லபடியாக அமையும். ஒரு கேள்வி என்ன வரும்னா, தனஸ்தானத்திலிருந்து குரு கொடுக்காதது 3ஆம் இடத்துக்கு போய் குறுக்கு போகிறானா அப்படின்னு கேட்டால், தனஸ்தானத்தில் இருந்த குரு ஏறத்தாழ பார்த்திங்கன்னா ஒரு 3-6 மாதம் மேலே ராகுக்கு க்ளோஸாக இருந்து நடக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் ஒரு தடை ஏற்படுத்தி நடக்காமல் செஞ்ச ஒரு நேரம் அது. இப்போ அந்த தடையும் நீங்கி ஒரு நல்ல ஒரு நேரத்தை நோக்கி போகிற வாய்ப்பு கிடச்சிருக்கிறதுனால அவங்க பெரும்பாலும் இந்த நேரத்தை சாதகமாக பயன்படுத்திக்கிறது நல்லது. கடகராசி நேயர்களுக்கு பரிகாரம்னு எடுத்துட்டிங்கன்னா குருவுக்கு பரிகாரம் பண்ணுறதை விட அவங்க சனிக்கு பரிகாரம் பண்ணிக்கிறது தான் நிறைய நல்லது. இப்போது அப்படி பார்த்திங்கன்னா சனி விருச்சிக ராசியில் இருக்கிறதுனால சனிக்கு பரிகாரம் டைரெக்டாக பண்ணுறதை விட முருகப்பெருமான் அவங்க வழிபட்டாங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் இருக்கும். அதுக்கு அவங்கக்கிட்ட எங்கே இருக்கிற நியர்பை கோவில் எது இருந்தாலும், எந்த ஒரு முருகர் கோவில் இருந்தாலும் அவங்களுக்கு எந்த நேரம் எப்போது எல்லாருக்கும் நம்ம செவ்வாய்க்கிழமை மற்ற நாள் போகிறதுக்கு நிறைய தடுங்கள் வரும். அவங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்போ முருகப்பெருமானை வழிபட்டு வந்தாங்கன்னா மனசால பிரார்த்தனை பெருசு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன தர்மம் பண்ணமோ அந்த தர்ம சிந்தனை இருந்ததுன்னா அந்த வரத்தடையும் நீங்கி வெற்றி வர கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. கடகராசியில் ஒரே ஒரு பாதம் தான் புனர்பூசம் வரும். புனர்பூசத்துக்கு நம்ம சொல்கிற முதல் இது எந்த அட்வைஸும் கிடையாது. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வென்ச்சரஸாக போனால் லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீட்டிலையே உட்கார்றதுன்றதை விட்டுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறது அவங்களுக்கு நம்ம பண்ணுற ஒரு அட்வைஸு. பூசம் பண்ணுறது இயற்கையிலே இந்த 27 நட்சத்திரத்தில் மதர் எர்த் அப்படின்வாங்க. இயற்கையினுடைய தாய் அப்படின்றது ஒரு பூசம். ஆலமரம் அப்படின்வாங்க. எத்தனை பேர் போனாலும் அரவணைச்சு சாப்பாடு போடுறக்கூடிய ஒரே ஒரு நட்சத்திரம் 27 நட்சத்திரத்தில் பூச நட்சத்திரம் தான். ஸோ ஒன்று அதனுக்கு பேசிக் கேரக்டர் என்னென்னா பஞ்சாயத்து பண்ணுற ஹேபிட் இருக்கும். எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிற ஹேபிட். அதை தவிர்த்து அந்த லேசினஸ்ஸை விட்டுட்டாங்கன்னா ஓரளவுக்கு அவங்க ஃபேமிலி லைஃபு எல்லாமே நல்லாயிருக்கும். ஒரு ஃபென்டாஸ்டிக் ஸ்டார் கூட பூச நட்சத்திரது. ஆயில்ய நட்சத்திரம்னு எடுத்திங்கன்னா யாருக்கு ஆயிலம் பற்றி சொல்ல வேண்டியதோ இல்லையோ, ஆயில்ய நட்சத்திரம்னால ஆயில்ய நட்சத்திரக்காரனுக்கு ஃபஸ்ட்டு கோபம் வரும். இவன் ஏன் ஆயில்ய நட்சத்திரத்தை பற்றி பேசுகிறான் அப்படின்னு நினைக்கும். ஏன்னா மிகவும் டிட்டர்மைண்டு ஸ்டாரு. அவங்க பேசினா எதிராளுக்கு கோபம் வரா மாதிரி தான் பேசுகிற சுபாவம் இருக்கும். அதாவது ஸ்னப்பிங் த ஆப்போசிட் பர்சன் வாங்க, மூஞ்சில் குத்துற மாதிரி ஒரு பேசுகிற சுபாவம் இருக்கிறது ஆயில்யம் தான். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னா, ஒரு பெரிய மகான் ஆயில்யத்தில் பிறந்து அந்த சக்தியை பயன்படுத்திக்கிறாருன்னா மகாத்மா காந்தி தான். அவர் ஆயில்யத்தில் பிறந்தாலும் அவருக்கு எதிர்த்து பேசாத மாதிரி இந்த உலகத்தை மாற்றி காமிச்சார். ஆனால் அந்த ஆயில்யத்தினுடைய சக்தியில் தான் அவர் அப்படி இருந்தார். அதாவது பிறக்கிறப்ப ஹிப்னாட்டிக் பவரோடு பிறக்கிற ஒரே ஒரு நட்சத்திரம் ஆயில்யம் தான். இயற்கையாக யார் அவங்க முன்னாடி உட்கார்ந்தாலும் அவங்கக்கிட்ட இந்த சக்தி ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறதுக்கு ஒரு சுபாவம் அவங்க உடம்புல அமைஞ்சே இருக்கும். ஸோ அவங்க நல்ல சேனலில் உங்களுக்கு இந்த குரு மாற்றத்தை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.